இலங்கை தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வேட்பாளர்களின் வீடுகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ள சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இது பற்றிய விரிவான தகவல்களை யாழ்ப்பாணத்தில் இருக்கும் நமது நிர்வாக ஆசிரியர் சண்முக சுந்தரத்திடம் கேட்கலாம். சண்முக சுந்தரம், எந்தெந்த வேட்பாளர்கள் மீது என்ன மாதிரியான தாக்குதல் நடந்தது, எப்ப நடந்தது? சரண்யா, நேற்று நள்ளிரவு தற்போது நான் நின்று கொண்டிருக்கும் யாழ்ப்பாணத்தில் உள்ள மத்திய கல்லூரி. இந்த கல்லூரியிலிருந்தான் நாளை வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. அதற்கான வாக்கு சீட்டுகள் ஆகியவை அனுப்பும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போது தொடங்கி இருக்கிறது என்று கூற வேண்டும். தற்போது தேர்தல் ஆணையர்கள் தேர்தல் அலுவலருக்கு தன்னுடைய அறிவுரைகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி வாக்கு சீட்டை கையாளணும் போன்ற அறிவுரைகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில்தான் நாளை வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. இந்த சூழ்நிலையில்தான் நேற்று நள்ளிரவு இலங்கை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முதன்மை வேட்பாளராக இருக்கக்கூடிய மாவை சேனாதிராஜா மற்றும் ஸ்ரீகாந்தா ஆகியோரின் வீடுகளின் மீது கையெறி குண்டு வீசப்பட்டிருக்கிறது. இது சக்தி குறைந்த நாட்டு குண்டு என்று கூறப்படுகிறது. மாவை சேனாதிராஜா இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவராக இருக்கிறார். அவர்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முதன்மை வேட்பாளர். எனவே அவர் வீட்டின் மீது வீசப்பட்டிருக்கிறது. நேற்று நள்ளிரவு வீசப்பட்டிருக்கிறது. அவர் வீட்டின் கதவு பாதிப்படைந்துள்ளது. அதேபோல ஸ்ரீகாந்தா என்ற மற்றொரு வேட்பாளர் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் போட்டியிடுகிறார். அவருடைய வீட்டின் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இதை பார்க்கும்பொழுது திட்டமிட்டு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக மாவை சேனராஜா கூறியிருக்கிறார். அதாவது வேட்பாளர்களையும் பொதுமக்களையும் வாக்காளர்களையும் பயமுறுத்த வேண்டும் என்பதற்காக இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கலாம் என கூறியிருக்கிறார். எனவே இது குறித்து புகார் கொடுத்திருக்கிறார். அதேபோல ஸ்ரீகாந்தாவும் புகார் கொடுத்திருக்கிறார். இருவரின் புகாரின் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். ஆனால் இது சக்தி குறைந்த நாட்டு குண்டு என்று கூறப்படுகிறது. அதாவது நேற்று நள்ளிரவு மோட்டார் சைக்கிள் வந்தவர்கள் குண்டு வீசியதாக ஸ்ரீகாந்தாவை அப்பொழுதுதான் ஸ்ரீகாந்தா வீட்டிற்கு திரும்பி இருக்கிறார். அப்போது அவருடைய ஓட்டுநர் உள்ளே போகும்போது இந்த சத்தம் கேட்டு வெளியே வந்திருக்கிறார். அப்போது அவர் தெரிவித்த கருத்து, இது பயமுறுத்துவதற்காக இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கலாம், வாக்காளர்களை அச்சுறுத்துவதற்காக இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கலாம் என புகார் கூறப்பட்டிருக்கிறது. சரண்யா, சண்முக சுந்தரம், இந்த தாக்குதல் நடத்தப்பட்ட போது வேட்பாளர்கள் எங்க இருந்தாங்க? இந்த தாக்குதல்னால அவங்க வீட்டில் இருந்தவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கா? அது குறித்த விவரங்கள். பாதிப்பு என்பது பெரிய அளவில் எதுவும் இல்லை என்றுதான் கூற வேண்டும் காயத்ரி, திவ்யா. என்றால் வீட்டிற்குள் தான் இருந்திருக்கிறார்கள். மாவை சேனராஜா வீட்டுக்குள் தூங்கிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுதுதான் ஸ்ரீகாந்தா உள்ளே சென்றிருக்கிறார். எனவே பாதிப்பு யாருக்கும் ஏற்படவில்லை. ஆனால் வீட்டின் கதவிலே சிறிய அடையாளங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. குண்டு வீச்சினால் ஏற்படும் அடையாளங்கள் பாதிப்பு ஏற்படுத்தியுள்ளது. மற்றபடி பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை. இது சக்தி குறைந்த நாட்டு வெடிகுண்டுதான். அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறியிருக்கிறார்கள். பாதிப்பும் யாருக்கும் ஏற்படவில்லை. ஆனால் இது ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒரு பய உணர்வை, அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுபோன்ற வன்முறை சம்பவங்கள் நடைபெறுமோ என்ற ஒரு சந்தேகத்தையும் ஐயத்தையும் எழுப்பியிருப்பதால் அதனால்தான் மாவை சேனராஜா நம்மிடம் தெரிவித்த போது இது வாக்காளர்களை அச்சுறுத்துவதற்காக, வாக்கு சதத்தை குறைப்பதற்காக இது போன்ற ஒரு சதிவேலை நடந்திருக்குமோ என்ற ஒரு ஐயத்தை தெரிவித்திருக்கிறார். சண்முக சுந்தரம், இது ஒரு அச்சுறுத்தலுக்காக இந்த நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்டிருந்தாலும் கூட காவல்துறையினர் இந்த விஷயத்திற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டிருக்காங்க? இந்த சம்பவம் பற்றி காவல்துறையிடம் உடன் புகார் தெரிவிக்கப்பட்ட காவல்துறை சம்பவ இடத்திலே விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அவர்களும் அந்த குண்டு தாக்கப்பட்டது போன்றவற்றை எல்லாம் விசாரணை சோதனை செய்திருக்கிறார்கள். சிறிய வெடிகுண்டுதான் என்று, நாட்டு வெடிகுண்டுதான், சக்தி குறைந்த வெடிகுண்டா என்பதை நிரூபணம் செய்திருக்கிறார்கள். மற்றபடி அந்த மோட்டார் சைக்கிள் வந்தவர்கள் யார் என்பது குறித்து ஸ்ரீகாந்தாவின் ஓட்டுநர் விசாரித்திருக்கிறார்கள். அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக காவல்துறை அதிகாரி தெரிவித்திருக்கிறார். இந்த சம்பவத்தை அடுத்து யாழ்ப்பாணம் மட்டுமல்ல, இலங்கை முழுவதுமே பாதுகாப்பு ஏற்பாடுகள் கூடுதலாக பலப்படுத்தப்பட்டுள்ளது என்றுதான் தெரிவிக்க வேண்டும். சண்முக சுந்தரம், இந்த தாக்குதல் அச்சுறுத்தலுக்காக செய்யப்பட்ட தாக்குதல் அப்படின்னா கூட இதற்கப்புறம் வேட்பாளர்களுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கு? அது குறித்த விவரங்கள். அதாவது ஏற்கனவே வேட்பாளருக்கு போதிய அளவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே முன்னாள் எம்பிக்கள் அனைவருக்கும் போலீசார் துப்பாக்கி ஏந்திய, ஆயுதம் ஏந்திய போலீசார் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். புதிய வேட்பாளருக்கு வழங்கப்படவில்லை. ஆனால் இந்த சம்பவத்திற்கு பிறகு பாதுகாப்பு கொஞ்சம் சற்று அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக போலீஸ் அதிகாரி தெரிவித்தார். என்றால் இந்த தேர்தல் வாக்குப்பதிவுக்காகவும் தேர்தல் பணிகளுக்காக 75,000 போலீசார் இலங்கை முழுவதும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார். அவர்கள் மட்டுமல்ல, சிறப்பு கமாண்டோ படை வீரர்கள், கொழும்பு நகர குற்றப்பிரிவு பிரிவினர் மற்றும் ஊர்காவல் படையினர் 1,00,000க்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் இந்த பணியில் ஒட்டுமொத்தமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இந்த சம்பவம் நடைபெற்றிருப்பதால் யாழ்ப்பாணத்தில் உள்ள வேட்பாளர்களுக்கு சற்று கூடுதல் பாதுகாப்பு அளிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக போலீஸ் அதிகாரி தெரிவித்தனர். ஆனால் அது குறித்து இறுதி முடிவினை எடுக்கவில்லை. உயர் அதிகாரிகளுடன் போலீஸ் அதிகாரிகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக பாதுகாப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சண்முக சுந்தரம், இது தொடர்பான மேலும் பல தகவல்களுக்கு உங்களை தொடர்பு கொள்கிறோம். உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி.
கையெறி குண்டு தாக்குதல் எப்படி நிகழ்த்தப்பட்டது என்பது குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முதன்மை வேட்பாளர் மாவை சேனாதி ராஜா விளக்கமளித்துள்ளார். அதேபோல் ஸ்ரீகாந்தாவின் வாகன ஓட்டுநர் ஜனாவும் தாக்குதல் சம்பவம் குறித்து தெரிவித்திருக்கிறார். இப்போது பார்க்கலாம். போலீஸ் பொறுப்பதிகாரி யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்திலிருந்து வந்து என்னிடம் அதை பற்றி கேட்டார். நான் சொன்னேன், எனக்கு யார் இதை செய்தார்கள் என்று என்னால் சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் நான் எங்களுடைய கட்சி அலுவலகத்துக்கு பக்கத்தில் தான் இருக்கின்ற அறைகளில் இருக்கின்றேன். அதை நேரடியாக நான் பார்க்க முடியாத காரணத்தினால், ஆனால் அந்த சத்தத்தை மட்டும் என்னால் கேட்க முடிந்தது. காரியாலயத்தை வந்து அண்மித்த வேளையிலே வாகனம் காரியாலயத்துக்கு முன்னாலே நிறுத்தப்பட்டிருந்த வேளையிலே 11:07 மணி அளவில் எமது வாகனத்தையும் எமது வேலையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த ஆட்டோ மீதும் இனம் தெரியாதவர்களால் இந்த வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இதையொட்டி நாங்கள் போலீசாரில் முறைப்பாடு செய்திருக்கிறோம். உடனடியாக போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து இந்த இடத்தை எல்லாம் பார்வையிட்டு அதில் இந்த எவிடன்ஸ்கள் எல்லாம் கொண்டு போயிருக்கிறோம்.